ஸோ ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம IBPS PO ப்ரிலிம்ஸ்க்கான லைவ் மார்க் வந்து நம்ம போகலாம். ஸோ நேற்று சேலஞ்ச் கொஷினுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேர்லெஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு அந்த இடத்துல கேர்லெஸ் வந்து வராது, நமக்கு கேர் ஃப்ரீ அப்படிங்கிறது வரணும். ஸோ யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நமக்கு ஹரிபிரசாத் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆப்ஷன் சி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர், நேற்று கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நமக்கு வந்து கேர்லெஸ் வந்து வராது, கேர் ஃப்ரீ அப்படிங்கிறது வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவதாரணி கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மேஸ் டிசாஸ்டர். ஸோ 3 பேர் வந்து நேற்று கொஷினுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேற்று ஒரு கொஸ்டினில் டவுட் பார்த்தோம்ல, நமக்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வந்து கரெக்டாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மணி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து நேற்று கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வராது, ரெக்கார்ட் அப்படிங்கிறது வரணும். ஸோ ரெக்கார்ட் அப்படிங்கிறது சிங்குலர் தானே. ஸோ அதனால் அந்த இடத்துல நமக்கு இசுங்கிறது கரெக்டாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வேர்பில் அந்த இடத்துல நமக்கு எந்த மிஸ்டேக் கிடையாது. பட் நேற்று நம்ம ப்ளேஸ் பண்ண நவுனில் வந்து நமக்கு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வராது, ரெக்கார்ட் அப்படிங்கிறதா வரும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் வந்து இருந்துச்சு. ஓகே, சரி, இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் வந்து பண்ணுங்கள். ஸோ பேப்பர் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது, மேபி நமக்கு மாட்ரேட் லெவலில் அபோவ் மாட்ரேட் லெவலில் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யாரும் வந்து டீமோட்டிவேட்டில் ஆகிடக்கூடாது, ஜஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் என்ன லேர்ன் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஐ திங்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஹெட்டிங் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் நல்லா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Given below is a word followed by 3 sentences that consist of that word. ஸோ ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் that express the meaning of that word. ஸோ நமக்கு எங்கே மீனிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நமக்கு மீனிங் தெரியும் தானே. ஸோ ஃபஸ்ட்டு ஏல கரெக்டாக இருக்கா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்பீடாக நம்ம ஆன்சர் பண்ணலாமா? ஸோ ஸ்பீடாக எனக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள், நான் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ ஹிஸ் ட்ரிங்கிங் லெட் ஹிம் டு த லைஃப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஐ திங்க் ஏ வந்து ராங்காக இருக்குது. ஸோ ஏ வந்து ராங்காக இருக்குது. ஸோ பி வந்து பாருங்கள், யூனிவர்சிட்டி இஸ் அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் has had a significant effect. I think B and C வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஸ்பீடாக மார்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபேமிலிஸ் ஆஃப் த விக்டீம்ஸ் ஆர் க்ரைங் ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ விக்டீம்ஸ்லாம் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ பாதிக்கப்பட்டவங்க வந்து ஜஸ்டிஸ்க்காக அழுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியில் வந்து பாருங்கள், பியில் வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா வாஸ் பார்ட் ஆஃப் த COVID-19 பெஞ்ச் ஹெட்டட் பை ஜஸ்டிஸ் ஓகா. ஸோ நமக்கு வந்து கோர்ட்டில் இருக்கவங்களையும் நம்ம ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஐ திங்க் ஏ அண்ட் பி கரெக்டாக இருக்குது. சி கரெக்டாக இருக்கா? ஐ திங்க் ஆல் ஏபி அண்ட் சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இல்லைல்ல. ஸோ ஏ அண்ட் பி வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம போத் ஏ அண்ட் பி நம்ம டேரெக்டாக வந்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஹீ டுக் அஸ் ஃபார் ட்ரைவ் இன் ஹிஸ் நியூ கார். ஸோ நியூ காரில் ட்ரைவ் போகிறது அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த மர்டரர் ட்ரை டு ட்ரைவ் த ஜட்ஜ். The murderer tried to drive the judge into convicting him of being unguilty. ஸோ ஐ திங்க் வந்து ட்ரைவ் த ஜட்ஜுங்கிறது நமக்கு இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது. ஸோ நமக்கு நார்மலாக ட்ரைவுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரைவுங்கிறது நமக்கு இந்த இடத்துல நமக்கு ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க பியில். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், we are going to launch a big recruitment drive. ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஐ திங்க் ஏ அண்ட் சி கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மேட்ச் காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் காலமில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ லாஸ்ட்டாக கூட அட்டன் பண்ணலாமா? ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு க்ளோஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்து ஐ திங்க் நம்ம எடுத்தோன்னே அட்டன் பண்ணிடுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வித் த ராம்பேஜிங் தாலிபான் ஹேவிங் கேப்சர்ட் கந்தாஹர் அண்ட் ஹீரத். ஸோ ஆன்சர் பண்ணுறீங்களா யாராவது? ஸ்பீடாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஆன்சர் பண்ணுங்கள், நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? வித் ராம்பேஜிங் தாலிபான் ஹேவிங் கேப்சர்ட் கந்தாஹர் அண்ட் ஹீரத். ஆப்கானிஸ்தானுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் சிட்டிஸ் த ட்ரபிள் டவுன் கண்ட்ரி ஹேஸ் டேஸ் டீப்பர் இன்டூ சாவோஸ். ஸோ அவங்க வந்து சாவோஸ்னா கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க கன்ஃபியூஷனில் அதிகமாக என்ன ஆகிட்டாங்க? ஆப்ஷன் பார்க்கலாம்.
ஆசன்ட் வருமா, நமக்கு ஹேவ் ப்ளஸ் V3 தான் வரணும். ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் இ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் இருக்க போகுது. பிளஞ்ச் அப்படிங்கிற வேர்டு, எவாக்குவேட் அண்ட் பேட் அப்படிங்கிற 3 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல எவாக்குவேட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை நம்ம காப்பாற்றுறது அந்த மீனிங் தான் வரும். ஸோ அந்த இடத்துல நமக்கு இன்டூ கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பாற்றுறது அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல இன்டூங்கிற ப்ரிப்போஷன் வந்து பிளேஸ் ஆயிருக்காது. பேர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை நம்ம தடை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இதில் இன்டூ கொடுத்துருக்காங்க. பிளஞ்சர் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். எதனால அப்படின்னா பிளஞ்சர் அப்படின்னா மூழ்கியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்க கண்ட்ரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதிகமான கன்ஃபியூஷன்ஸில் வந்து அவங்க வந்து மூழ்கிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், பிளஞ்சர் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இன்டூங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்துருக்கலாம், எவாக்குவேட் அண்ட் பேட் அப்படிங்கிறது ராங் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் பியில் வந்து நமக்கு என்ன வரும்னு பாருங்க. So the ongoing withdrawal of US troops, the down-round deadline is August 31, has left the Afghan government to dash for itself, opening the floodgates for the militants to run riot. ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ட்ரூப் இருக்காங்கல்ல, ஸோ அந்த குரூப்ஸ் எல்லாமே வந்து வித்ட்ரால் ஆகுறதுனால has left the Afghanistan government to dash for itself. ஸோ அவங்களையே அவங்க காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நல்லா பாருங்க, யூஎஸ் ட்ரூப் வந்து நமக்கு வித்ட்ரால் ஆகுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கான் கவர்மெண்ட்டே அவங்களே காப்பாற்றிக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன மீனிங் வரும், 2 + V1 வந்து வரணும். ஸோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மீனிங் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ப்ரொடெக்ட் அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்கிற ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து சிமிலர் மீனிங் தான். பட் இந்த இடத்துல நமக்கு ஃபார் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் அப்படிங்கிறது வராது, நமக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதா வரும். ஸோ ஆப்ஷன் இ தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். இது கரெக்ட் தான், கன்ஃபார்மாக கரெக்ட் தான் அந்த ஆன்சர். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஃபெண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபெண்ட் ஃபார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வெர்ப், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபெண்ட் ஃபார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஸோ அதுக்கான மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிக்கிறாம தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதா நமக்கு ஃபெண்ட் ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப்புக்கான மீனிங். ஸோ அந்த இடத்துல நமக்கு 2+ நமக்கு வந்து என்ன வரணும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மீனிங் வந்து வரணும். பட் ப்ரொடெக்டை ஃபாலோ பண்ணி நமக்கு ஃபார் வந்து வராதனால நம்ம என்ன பிளேஸ் பண்ணுறோம், ஃபெண்ட் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் இ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. So opening the so next a bloody power struggle and humanitarian crisis have ravaged Afghanistan even as the world is dashed to come to grips with the fast deteriorating situation. I think B verb follow பண்ணி நமக்கு V3 or V1 ING வந்து வரும் தெரியும். ஸோ ஐடியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது, ஹஸ்டல் அப்படிங்கிறது வராது. ஸோ நமக்கு இப்போ 3 ஆப்ஷன் தான் இருக்குது. நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் வருமா பாசிவ் வாய்ஸ் வருமானு பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஐ திங்க் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான் வரும். ஸோ ஸ்கஃபில்ட் அப்படிங்கிற வேர்டு நமக்கு வந்து வராது. ஸோ 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸ்கஃபில்டு, ஹஸ்டல் அண்ட் ஐடியல் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரக்லிங் ஆர் அட்ராக்டிங் வந்து இருக்குது. ஸ்ட்ரக்லிங்கிறது நமக்கு நெகட்டிவ் வேர்டு, அட்ராக்டிங் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேர்டு. இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா இல்லை அட்ராக்ட் ஆகுறாங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் டெட்ரியோட்டிங் சிச்சுவேஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் வேர்டு தானே வரும். ஸோ நமக்கு வந்து என்ன வரணும், ஸ்ட்ரக்லிங் தான் வரும். ஆப்கானிஸ்தான் ஈவன் அஸ் த வேர்ல்ட் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கம் டு கிரிப்ஸ் வித் த ஃபாஸ்ட் டெட்ரியோட்டிங் சிச்சுவேஷன். ஸோ அந்த சிச்சுவேஷனில் தான் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கிறதா கரெக்டாக இருக்கும், அட்ராக்டிங்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து டி பார்ட்டில் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்க போகிறோம். ஸோ டியில் வந்து பாருங்கள், தேங்கிற ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் ஃபாலோ பண்ணி நமக்கு நவுன் அப்படிங்கிறது வரணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு கொடுத்துக்கிற சோட்டிக் அப்படிங்கிறது நமக்கான அட்ஜெக்டிவ். ஸோ அது கண்டிப்பாக வந்து வராது. ஸோ ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அபண்டன்ஸ், அஃபினிட்டி இதெல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவ் வேர்டு. அபண்டன்ஸ் அப்படின்னா நமக்கு மீனிங் நார்மலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மைரியாட்னாலும் நமக்கு பிளென்டி அப்படின்னு அர்த்தம். மைரியாட், அபண்டன்ஸ் அதெல்லாம் நமக்கு பிளென்டி அப்படின்னு அர்த்தம். சோட்டிக்னா கன்ஃபியூஷன், பட் அது அட்ஜெக்டிவ்னால நம்ம டேரக்டாக எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு அஃபினிட்டி அண்ட் மேகம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். மேகம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் வேர்டு. ஓகே, நெகட்டிவ் வேர்ட். சாவோஸ், கன்ஃபியூஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம சோட்டிக் எலிமினேட் பண்ணிட்டோம். அஃபினிட்டி, அபண்டன்ஸ் அண்ட் மைரியாட் அப்படிங்கிறது, அஃபினிட்டிங்கிறது நமக்கு பாசிட்டிவ் வேர்டு, மேகம் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டு, அபண்டன்ஸ் அண்ட் மைரியாட் அப்படின்னா பிளென்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேர்டு வரும்னு பாருங்களேன். Notwithstanding this consensus, various countries prefer to watch their own interest first among the dash in Afghanistan. Among the confusion in Afghanistan தான் கரெக்டாக இருக்கும். அஃபினிட்டி நமக்கு பாசிட்டிவ் வேர்டு வந்து வராது. நல்லா பாருங்க, இதை வந்து அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, கன்சென்சஸ் அப்படின்னா அவங்களால காப்பாற்றிக்க முடியல சம்திங் வந்து வரும். சில காப்பாற்றிக்க முடியல வந்து கிடையாது. ஸோ அவங்களால வந்து சிமிலர் டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியல. நாட்வித்ஸ்டாண்டிங் திஸ் கன்சென்சஸ் அப்படின்னா அவங்களால வந்து சிமிலரான ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியல. ஓகேவா. ஸோ வேரியஸ் கண்ட்ரிஸ் ப்ரிஃபர் டு வாட்ச் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை தான் பார்க்குறாங்களே தவிர ஒருமித்த கருத்து அதை எடுக்க முடியல. ஸோ அந்த மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமாங் த டேஸ் இன் ஆப்கானிஸ்தான், ஸோ நெகட்டிவ் வேர்டு தான் வரும். அமாங் த கன்ஃபியூஷன் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். மேகம் நோட் பண்ணிக்கோங்க.
சாவஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு பார்ட் இ கொடுத்துருக்காங்க. ஸோ பிவப் கொடுத்துருக்காங்க. பிவப் ஃபாலோ பண்ணி நமக்கு V3 or V1 ING வந்து வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து ஐ திங்க் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் தான் நமக்கு V3 or V1 ING வந்து இருக்குது. ஸோ நமக்கு எது கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். காமிங் நமக்கு பாசிட்டிவ் வேர்ட். டெசர்ட்டிங் அப்படிங்கிறது நமக்கு வெறுமையாக இருக்கிறதா டெசர்ட்டிங் அப்படிங்கிறது. கிளைமிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எந்த வேர்டு வரும்னு பாருங்கள். இட்ஸ் வரிங் தட் த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இஸ் நாட் டூயிங் எனஃப் ஆன் த கிரவுண்ட் டு எண்ட் த வயலன்ஸ் தட் இஸ் டேஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைஃப் எவ்ரி டே. காமிங் கண்டிப்பாக வராது. டெசர்ட்டிங் வராது. ஸோ கிளைமிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் எவ்ரிடே அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ கிளைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதில் இது பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இங்கே வரலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட்மே நம்ம லாஸ்ட்டாக பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணல. இப்போ தான் நம்ம க்ளோஸ் டெஸ்ட் பண்ணோம். ஸோ வேறு ஏதாவது டாபிக் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் அந்த ரீஅரேஞ்சிங் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்களேன். த ஒர்க் ஆஃப் ஃபில்லிங் அப். ஸோ இதுக்கு எது கரெக்டாக வரும்? ஸோ த ஒர்க் ஆஃப் ஃபில்லிங் அப் potholes with eastern material and increased broken patches. increased broken patches அப்படிங்கிற கரெக்டாக இருக்கா? 27க்கு increased broken patches அப்படிங்கிற கரெக்டாக இருக்கா? கரெக்டாக பாருங்கள். ஸோ எது நம்ம மாற்றலாம்? த மெஷர்ஸ் பட் ஹாவ் ரிப்பேரிங் த பொல்யூஷன். பட் ஹாவ் ரிப்பேரிங் த பொல்யூஷன் கரெக்டாக வருமா? ஸோ நமக்கு வந்து பட் ஹாவ் ரிப்பேரிங் த பொல்யூஷன் ஹாவ் அப் ஃபாலோ பண்ணி நமக்கு V3 தான் வரும். நமக்கு ஒரே ஒரு V3 தான் இருக்குது. இன்க்ரீஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக ரிப்பேரிங் அப்படிங்கிறது வராது. A&D ரீப்ளேஸ் ஆகும். A&D ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி நமக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ B&C ரீப்ளேஸ் ஆகுமான்னு பாருங்கள். த ஸ்டாப் கேப் கம்யூட்டர்ஸ் டு ஃபில் அப் த பொத்தோல்ஸ் வராது. த ஸ்டாப் கேப் மெஷர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஆப்ஷன் பி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஹாவ் ப்ளஸ் V3 தானே. ஸோ A&D கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகும். ஸோ 2 ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? B&C ரீப்ளேஸ் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிலீஃப் டு த கம்யூட்டர்ஸ்க்கு ரிலீஃப் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாவ் ப்ளஸ் V3 ஹேஸ் ரூல்டு அப்படிங்கிற கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ரூல்டு வரும், இல்லைனா அட்யூஸ்ட் அப்படிங்கிறது வரணும். இந்த பஞ்சாப் அண்ட் ஹைகோர்ட் ஹரியானா ஹைகோர்ட் ஹேஸ் ரூல்டு தட் அப்படிங்கிற கரெக்டாக இருக்கா? ஸோ ஐ திங்க் கரெக்டாக இருக்குது. ஸோ ஏ ரீப்ளேஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஏ வந்து ரீப்ளேஸ் ஆகாது. பி கூட வந்து நமக்கு சி ரீப்ளேஸ் ஆகுமா இல்லை டி ரீப்ளேஸ் ஆகுமான்னு பாருங்கள். ஸோ பி கூட வந்து நமக்கு சி ரீப்ளேஸ் ஆகுமா இல்லை டி ரீப்ளேஸ் ஆகுமான்னு பாருங்கள். ஐ திங்க் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த எவிடன்ஸ் அட்யூஸ்டு பை ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் டிட் நாட் நமக்கு இந்த இடத்துல நமக்கு டிட் அப்படிங்கிற டிவப் ஃபாலோ பண்ணி V1 தானே வரணும். ஸோ கண்டிப்பாக அட்யூஸ்ட் அப்படிங்கிறது வராது. சப்போர்ட் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ நமக்கு டிவப் ஃபாலோ பண்ணி V1 வரணும் அப்படிங்கிறதுனால நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ B and D வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ B and D ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த நேட்டிவ் ரிமைன்ஸ் ஆஃப் லூட்டனன்ட் கொலோனியல் அபித் சிங் பாத். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னு பாருங்கள். த நேட்டிவ் ரிமைன்ஸா லூட்டனன்ட் கொலோனியல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? மிலிட்ரி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்ல, புரியுதா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து மிலிட்ரி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்ல. இந்த மிலிட்ரி நமக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நவுன் வந்து வரணும். ஓகேவா? ஸோ நவுன் வந்து வரணும். ஸோ அட்ஜெக்டிவான நமக்கு நேட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வராது. ஸோ அந்த இடத்துல ஹானஸ் அப்படிங்கிற நவுனுக்கான நம்ம நேட்டிவ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ த ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல கன்சைன்ட் அப்படிங்கிறது வராது, மோர்டல் வராது, மிலிட்ரி அப்படிங்கிறது வராது. ஸோ நமக்கு நேட்டிவ் அப்படிங்கிறது வராது, மிலிட்ரி மட்டும்தான் வரும். ஸோ நமக்கு ஏஎன்சி கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகும். ஏஎன்சி ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஐ திங்க் ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஏஎன்சி ரீப்ளேஸ் ஆகாதா? சாரி ஏஎன்சி ரீப்ளேஸ் ஆகாதா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐ திங்க் ஏஎன்சி ரீப்ளேஸ் ஆகாதுங்கிறப்போ த டேஸ் ரிமைன்ஸ் ஆஃப் லியூட்டனன்ட். ஓகே, மோர்டல் வந்து நமக்கு நவுன் தானே. மோர்டல் அப்படிங்கிறது நவுன் தான். கன்சைன்ட் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ நமக்கு ஏஎன்சி ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த மோர்டல் ரிமைன்ஸ் ஆஃப் லியூட்டனன்ட் கொலோனியல் அபித் சிங். ஸோ மிலிட்ரி வந்து வராது, மோர்டல் அப்படிங்கிற கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கன்சைன்ட் வராது. ஏஎன்டி பி ரீப்ளேஸ் ஆகாது, ஏஎன்டி தான் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஏஎன்டி கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகும். இந்த 2 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு பிவப் ஃபாலோ பண்ணி நமக்கு V3 கன்சைன்ட் அப்படிங்கிற கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும். ஸோ வேர்ப் வச்சே நமக்கு மேக்ஸிமம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள். இங்கே வந்து ஐ திங்க் எ சஸ்பெக்ட் ஆஃப்
19th century Sikh ruler மகாராஜ் ரன் சிங். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இந்த இடத்துல ஸ்டாச்சு தானே வரும். 19th சென்ச்சுரியோட ரூலர் மகாராஜ் ரன்சிங் சிங் அப்படிங்கிறப்போ நமக்கு அவரோட ஸ்டாச்சு அப்படிங்கிறதானே கரெக்டாக இருக்கும். ஸோ ஏஎன்சி நமக்கு ரீப்ளேஸ் ஆகும் தானே, ஏஎன்சி நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். வேண்டலைஸ்ட் அப்படிங்கிறது வேர்பு, நமக்கு அசோசியேட்டட் அப்படிங்கிறது வேர்பு. சஸ்பெக்ட் ஆஃப் அப்படிங்கிறத வராது. சஸ்பெக்ட்னா அது ஒருத்தவங்க நம்ம சந்தேகப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க் வந்து நமக்கு கண்டிப்பாக ஏஎன்சி ரீப்ளேஸ் ஆகும். ஏஎன்சி ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎன்டி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். வாஸ் அசோசியேட்டட் அட் த, ஐ திங்க் வாஸ் அசோசியேட்டட் அட் த கரெக்டாக இருக்கா? At the Lahore 14 Pakistan, the suspect is associated with. ஓகே, associated ஃபாலோ பண்ணி நமக்கு வித்துங்கிற ப்ரிப்போஷன் தானே வரும். ஸோ நமக்கு associated with அப்படிங்கிற கரெக்டாக இருக்கும்ல. ஸோ ஐ திங்க் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொஸ்டின்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம நீங்கள் இதை போட்டிங்கனாலே செக்ஷனல் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 22 வந்து பார்க்கலாமா? 22 என்ன வரும்? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 22 வந்து ஐ திங்க் மீனிங் வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த வேர்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? The dash politician lent a deaf ear to the masses as soon as he came to power. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டெஃப் இயர் டு த மாசஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்களா? லென்டிய டெஃபியர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா? லென்டிய டெஃபியர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ்டு லிசன் அப்படின்னு அர்த்தம். லிசன் பண்ணுறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ த பொலிட்டீஷியன் லென்ட் டெஃபியர் அப்படின்னா அவங்க வந்து லிசன் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க. ஸோ த டேஷ் அப்போ அந்த லிசன் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு என்ன பேர் வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கான நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெனல் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெனல் அப்படின்னா நமக்கு கரப்ஷனில் இன்வால்வ் ஆவாங்கல்ல, ஸோ அவங்கள தான் நம்ம வந்து வெனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லென்ட் டெஃபியர் அப்படின்னா நமக்கு வந்து லிசன் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ அதனால் நமக்கு வெனல் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும். த வெனல் பொலிட்டீஷியன் லெஃப்ட் டெஃப் இயர் டு த மாசஸ் as soon as he came to the power. ஸோ நமக்கு வெனல் அப்படிங்கிறதா வரும். பெனிவோலண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேர்டு. பெனிவோலண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேர்டு. வெனியல் அப்படின்னா ஃபர்கிவபிள், மன்னிப்பிற்குரிய அந்த சம்திங் வந்து வரும். ஃப்ரிஸ்க் அப்படின்னா நமக்கு லைவ்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மூணுமே நம்ம கரெக்டாக இருக்காது, ஒரே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான் இருக்குது வெனல் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ த ட்விஸ்டட் கொஸ்டின் ஆஃப் த இன்டர்வியூவர் புட் த யங் மேன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், அந்த சம்திங் மீனிங் தானே வரும். ஸோ இன்டர்வியூவர் கொடுத்த நமக்கு ட்விஸ்டடான கொஸ்டின்ல அந்த யங் மேன் வந்து என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷருக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ப்ரெஷருக்கான மீனிங் வேர்டு வந்து நமக்கு எது வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெப்படிஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ட்ரெப்படிஷன் அப்படின்னா ரொம்ப நர்வஸ்னஸாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ரொம்ப நர்வஸாக இருக்கிறது. ஓகே, அதான் வந்து ட்ரெப்படிஷன் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதர் வேர்டு வந்து பாருங்கள், நமக்கு டிப்பீட் அப்படின்னா வார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரிபரஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ அது வந்து நாய்ஸி அண்ட் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நாய்ஸாக இருக்கிறதா நமக்கு அப்ஸ்ட்ரிபரஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட் கிரிடன்ஸ் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு இதை நம்ம உண்மை அப்படின்னு நம்புறதா நமக்கு கிரிடன்ஸ் அப்படிங்கிறது. அக்செப்டன்ஸ் ஆஃப் சம்திங் அஸ் ட்ரூ, ஒரு இது நமக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம தான் கிரிடன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த ப்ரெஷர், அந்த சம்திங் நர்வஸாக இருக்காங்க, ப்ரெஷராக இருக்காங்க, அதுக்கான மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டிஷன் அப்படிங்கிற வேர்டு தான் நமக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், the dash nature of Alan was the reason he was walked over by every member at the office. The dash nature of Alan was the reason he was walked over by every member of the office. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? ஸோ எது கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ டேஷ் நேச்சர், அந்த ஆலனோட எந்த நேச்சர்னால he was walked over by every member of the office அப்படின்னா ஸோ அந்த பர்சனுடைய சம்திங் நமக்கு எப்படி வரும்னா சாஃப்ட் நேச்சர், அந்த மீனிங் தான் வரும். புரியுதா? ஸோ சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிறதோடைய ஸோ அந்த மீனிங்கில் தான் வரும். ஸோ அந்த ஆலனுடைய சாஃப்ட் நேச்சர்னால தான், அதுதான் அந்த ரீசன். அந்த வேர்டுக்கான இந்த வேர்டு தான் நமக்கு வந்து வரணும். புரியுதா? சாஃப்ட் நேச்சர். ஸோ அதுக்கான வேர்டு வந்து நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பீட், கான்ஸ்பிக்வஸ். இன்டர்பீட் அப்படின்னா ரொம்ப போல்டாக இருக்கிறது அர்த்தம். ஸோ போல்டுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் நமக்கு வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ கான்ஸ்பிக்வஸ் அப்படின்னா அட்டென்ஷன் சீக் பண்ணுறதா நமக்கு கான்ஸ்பிக்வஸ் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ட்ராக்டபிள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராக்டபிள் அப்படின்னா சம்ஒன் ஹூ கேன் பி ஈஸிலி கண்ட்ரோல்டு அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அதான் நமக்கு ட்ராக்டபிள் அப்படிங்கிறது. ஆப்போசிட் டு இன்டர்பீட். ஸோ ட்ராக்டபிள் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், Rose was dashed when Rachel couldn't keep her side of the bargain and they eventually quarreled. Rose was dashed when Rachel couldn't keep her side of the bargain and they eventually quarreled. ஸோ என்ன மீனிங்கில் கொடுத்துருக்காங்க? ஸோ ரோஸ் வாஸ் அவங்க வந்து இரிட்டேட் ஆகிட்டாங்க when Rachel couldn't keep her side of the bargain
and they eventually quarrel. ஸோ நெகட்டிவ் வேர்டு தான் கண்டிப்பாக அப்படி வந்து பிளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரோஸ் வந்து இரிட்டேட் ஆகிட்டாங்க அந்த மீனிங் தானே வரும். ஸோ எந்த வேர்ட் நம்ம பிளேஸ் பண்ணலாம்? எக்ஸாஸ்பரேட்டட் அப்படிங்கிற வேர்ட் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ எலேட்டட் அப்படின்னா ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் அப்படின்னு அர்த்தம், பாசிட்டிவ் வேர்டு. எக்ஸ்பீரைட் அப்படின்னா ஒரு ப்ராசஸை நம்ம ஸ்பீடப் பண்ணுறது, ஸ்பீடப் த ப்ராசஸ், அதான் வந்து எக்ஸ்பீரைட் அப்படிங்கிறது. குல்லிபல் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஒருத்தவங்களை ஃபூல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு குல்லிபிள் வருமா எக்ஸாஸ்பரேட்டட் வருமானு பார்த்தா எக்ஸாஸ்பரேட்டட் அப்படிங்கிறத வரும். எக்ஸாஸ்பரேட்டட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து இன்டென்ஸ்லி இரிட்டேட்டட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? லார்ட் பெல்லிஸோடைய டேஷ் நேச்சர் மேட் ஹிம் அ மேன் ஹூ வாஸ் நாட் ட்ரஸ்டட் பை எனிவன். ஸோ அவங்களுடைய நெகட்டிவ் நேச்சர்னால தான் அவங்கள வந்து யாரும் நம்ப முடியல. ஸோ என்ன நெகட்டிவ் நேச்சர்? அன்வேவரிங், ப்ரிகாரியஸ், ப்ரூஸ் அண்ட் டாசிட்டான். ஸோ அவங்களுடைய நெகட்டிவ் நேச்சர்னால தான் அவங்களை யாருமே ட்ரெஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த இடத்துல அன்வேவரிங் அப்படின்னா நமக்கு லாயலாக இருக்கிறதுன்னு அர்த்தம், உண்மையாக இருக்கிறது தான் நமக்கு அன்வேவரிங் அப்படிங்கிறது. ஸோ அது நமக்கு வந்து வராது. ஸோ ப்ரிகாரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டைனாக இருக்கிறது. ஓகே, ஸோ நமக்கு வந்து அவங்க சான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறதா நமக்கு ப்ரிகாரியஸ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ப்ரூஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம், நம்ம நல்லா க்ரூமிங்காக எலகண்ட்டாக இருக்கிறதா ஸ்ப்ரூஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். டாசிட்டான் அப்படின்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறின கேரக்டர்னால அவங்கள வந்து யாருமே ட்ரெஸ் பண்ண முடியல. ஸோ நமக்கு ப்ரிகாரியஸ் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டோமா? ஸோ மேத்ஸ் காலம் பார்க்கலாமா? ஸோ மேத்ஸ் காலம் வந்து பாருங்கள், ஏ கூட நமக்கு டிஆர்எஃப் எது வரும்னு பாருங்கள். ஏல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷன் அண்ட் த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் அவியேஷன் கரண்ட்லி பெர்மிட்டட் 10 entities. ஓகே, ஸோ நமக்கு டி அண்ட் எஃப்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? in their first transaction followed by general merchandise. மெர்ச்சன்டைஸ் அப்படின்னா நமக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். ஸோ இதுவும் நமக்கு சிவில் அவியேஷன் நமக்கு ஃப்ளைட் சம்மந்தப்பட்டது நமக்கு கனெக்ட் ஆகுமான்னு பாருங்கள். எஃப்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட்லி பெர்மிட்டட் 10 entities. 10 entities வந்து கரண்ட்டாக பெர்மிட் வந்து பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் டு யூஸ் ட்ரான்ஸ் ஃபார் தி இயர். கரெக்டாக இருக்குல்ல? 10 பேரை வந்து நமக்கு கரண்ட்டாக பெர்மிட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ப்ரைவேட் கம்பெனிஸையும் டு யூஸ் ட்ரான்ஸ். ஐ திங்க் ஆப்ஷன் ஏ அண்ட் எஃப் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவ பார்க்கலாம். ஸோ எவ்வளோ மார்க் வந்திருக்கு? ஐ திங்க் வந்து 17 போட்டாச்சு. நம்ம மேக்ஸிமம் அதை கொஞ்சம் மேட்ச் காலம் போட்டிருந்தோம்னா நமக்கு 18 கிட்ட வந்திருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 20+ அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒக்காபுலரி நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நம்ம அட்டன் பண்ணாத கொஷின்ஸ் இப்போ பார்க்கலாமா? ஸோ அட்டன் பண்ணாத கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து ஐ திங்க் ரீஅட்டம் மோட் கொடுத்துடலாம். ஸோ ரீஅட்டம் மோட் கொடுத்து இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஐ திங்க் வந்து நமக்கு ஏ அண்ட் எஃப் கரெக்டாக இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன்னா இது ஒரு 18 மார்க் நம்ம எடுத்துருந்துருக்கலாம் கன்ஃபார்மாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் பேசேஜும் தான் இல்லையா? ஸோ நமக்கு பேசேஜ் பார்க்கலாமா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் பேசேஜும் பார்க்கலாமா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பேசேஜ். ரீஅரேஞ்சிங் பாருங்கள். ரீஅரேஞ்சிங் த பேசேஜ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அக்ஷயா, மியான், புகழொளி. ஸோ நெக்ஸ்ட்டு 3 பர்சன் வந்து தொடர்ந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பவதாரணி 4 பேருமே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்பீடாக வந்து பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாமா? ஸோ ரீஅரேஞ்சிங் வந்து பாருங்களேன். ஸோ ரீஅரேஞ்சிங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். புரியுதா? ஸோ இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எது நமக்கு இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு பாருங்கள். எது நமக்கு இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது? ரெப்ளிகேட்டிங் திஸ் டெம்ப்ளேட் த சிட்டி ரெசிடென்ட்ஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் took on the new challenge with new equal gusto and bent all guns blazing to become the nation's first waterless city. So after setting sanitation goals for the country, Indore, which has been bagging the cleanest city tag for 4 years in succession, has set an exemplary standard for wastewater management. Exemplary na nothing but example அப்படின்னு அர்த்தம். So but Indore has shown that it is doable.
ஸோ earning this credit under the SWAT Survection 2021 is not a cakewalk for it entails achieving a strict set for criteria. Even as most cities are still struggling to effectively tackle the eyesores of mounds of dirt and waste dotting them, Indore seems to have commendably streamlined its sanitation strategy as a sustainable one. ஸோ இதில் நமக்கு இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக வந்து எது வரும்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக நமக்கு எது வரும்? ஸோ நமக்கு வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரோடக்டரி பார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பவதாரணி வந்து டி வரும்னு சொல்கிறாங்க. டி வந்து வருமா? கரெக்டாக இருக்கா? டி தான் வருமா? ஏர்னிங் திஸ் கிரெடிட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எந்த கிரெடிட்டு? ஸோ கண்டிப்பாக டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வராது. சி வராது, பட்டுங்கிறதுல நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா சியுமே நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வராது. ரெப்ளிகேட்டிங் திஸ் டெம்ப்ளேட், எந்த டெம்ப்ளேட்டு? ஸோ நமக்கு ஏ வராது, டியும் வராது, சியும் வராது. இப்போ நமக்கு பிஆர்இயில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நமக்கு பிஎன்இ மட்டும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து எது ஃபஸ்ட்டாக வரும்னு பாருங்கள். திஸ்ஸுங்கிறது வந்திருக்கு பாருங்கப்பா. ஸோ திஸ்ஸுங்கிறது எப்படிப்பா வரும்? ஏர்னிங் திஸ் கிரெடிட், எந்த கிரெடிட்டு? ஸோ கண்டிப்பாக எது வராது, ஏ வராது, சி வந்து வராது. ஸோ இப்போ பிஆர்இயில் நமக்கு எது வரும்னு பார்க்கலாம். ஆஃப்டர் செட்டிங் சானிடேஷன் கோல்ஸ் ஃபார் த கண்ட்ரி, Indore, which has been bagging the cleanest city tag for 4 years in succession, has set an exemplary standard for wastewater management. I think B தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நிறையா சிட்டிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன வந்திருக்கும், யார் அதை வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிறதான கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு எது பார்த்தீங்கன்னா பி. பிஆர்இ ரெண்டில் தானே ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஈவன் அஸ் மோஸ்ட் சிட்டிஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஸோ நமக்கு வந்து நிறையா சிட்டிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவார்டு வந்து வாங்குறதுக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இண்டோர் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து அந்த கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற டேக் வந்து அவங்களுக்கு கெட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு பி தான் ஃபஸ்ட்டாக வரும், இ கிடையாது, பி தான் ஃபஸ்ட்டாக வரும். ஸோ அக்ஷயா கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பி தான் வரும், பி தான் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு பி ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து என்ன வரும் நல்லா பாருங்கள். பியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோர் அப்படிங்கிற இண்டோர் கண்ட்ரி வந்து நமக்கு கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற டேக் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இ வந்து வரும். ஈவில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஈவன் அஸ் மோஸ்ட் சிட்டிஸ் ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். இப்போ வரைக்குமே நிறையா சிட்டிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்களா. ஸோ இ வந்து நமக்கு செகண்டாவது வரும். ஸோ இப்போ நமக்கு 3 தான் இருக்குது. இந்த 3 மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏ, சி அண்ட் டி மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு எது வரும்னு பாருங்கள். ஏர்னிங் திஸ் கிரெடிட், அவங்க எந்த கிரெடிட்டை பற்றி பேசுகிறாங்க. பட் இண்டோர் ஹேஸ் ஷோன் தட் இட் இஸ் டூஅபிள். ஸோ நமக்கு தேர்டாக வந்து நமக்கு எது வரும்னு பாருங்கள். Replicating this template, the city residents and administrators took on the new challenge with equal gusto and went all guns blazing to become the nation's first waterless city. So I think வந்து எனக்கு பர்சனலி வந்து எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற 3 ரிமைனிங் இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, இது வருமா அது வருமானு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் மட்டும் நான் பண்ணிவிட்டு மிச்சம் 3 தான் நான் விட்டுருவேன். ஓகேவா, டவுட்டாக இருக்கிறத விட்டுருங்க. கன்ஃபார்மாக கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 2 ஓகே தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. பட் லாஸ்ட் 3 வந்து எனக்கு இது வருமா அது வருமா அப்படிங்கிற கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு 2 மட்டும் அட்டென்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற 3 வந்து நீங்கள் லீவ் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பிஇசிஏடி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பி வந்து வரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து இ வந்து வரும். தேர்டாக நமக்கு எது வரும்னு பார்க்கலாம். தேர்ட் வந்து இது நமக்கு பிஇயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஈவன் அஸ் மோஸ்ட் சிட்டிஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு எஃபெக்டிவ் டேக்கிள் த ஐசோர்ஸ் ஆஃப் மவுண்ட்ஸ் ஆஃப் டர்ட் அண்ட் வேஸ்ட் டாட்டிங் தம், இண்டோர் சீம்ஸ் டு ஹேவ் கமெண்டபிளி ஸ்ட்ரீம்லைட் இட்ஸ் சானிடேஷன் ஸ்ட்ராட்டஜி அஸ் அ சஸ்டைனபிள் ஒன். இண்டோர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சானிடேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ வரைக்கும் அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஈக்கு அப்புறம் எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து வரும். ரெப்ளிகேட்டிங் திஸ் டெம்ப்ளேட், த சிட்டி ரெசிடென்ட்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டுக் ஆன் த நியூ சேலஞ்ச் வித் ஈக்குவல் கெஸ்டோ அண்ட் வென்ட் ஆல் கன்ஸ் பிளேசிங் டு பிகம் த நேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் பிளஸ் சிட்டி. ஸோ நமக்கு ஈக்கு அப்புறம் எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். புரியுதா? ஸோ இதை வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு ஏல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈக்கு அப்புறம் ஏ வந்து வரும். புரியுதா? ஸோ ஏக்கு அப்புறம் நமக்கு எது வரும்னு பார்த்தீங்கன்னா
இந்த கிரெடிட்டை வந்து கெட் பண்ணுறதுக்காக ஏர்னிங் திஸ் கிரெடிட் அண்டர் த ஸோ இந்த கிரெடிட் அவங்க வந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் ஸோ ஸ்வாட் சர்வக்ஷன் 2021 அதுக்கு கீழே தான் அவங்களால கெட் பண்ண முடியும் இஸ் நாட் அ கேக் வாக் ஃபார் இட் என்டைல்ஸ் அச்சீவிங் அ ஸ்ட்ரிக்ட் செட் ஆஃப் கிரிட்டேரியா இது ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது ஸோ நமக்கு வந்து நிறையா கிரிட்டேரியா ஃபாலோ பண்ணாதான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது டீல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பி வந்து வரும் ஸோ பியில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இண்டோர் வந்து அவங்களுடைய சானிடேஷன் கோலில் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க ஸோ கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற டேக் வந்து அவங்க கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பியில் வந்து சொல்லியிருக்காங்க ஈல நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே நிறையா சிட்டிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறப்போ நமக்கு வந்து இண்டோர் வந்து என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க லாஸ்ட் 4 இயர்ஸை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ வந்து நமக்கு பிக்கு அப்புறம் வரும் இதை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து அவங்க என்ன பண்ண ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க நேஷனோடைய ஃபர்ஸ்ட் வாட்டர் பிளஸ் சிட்டியாக வந்து மாறுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன வரும் வருமா ஏக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன வரும் இந்த கிரெடிட்டை வந்து அவங்க எதுக்கு கீழே கெட் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது ஆனால் இதை வந்து நிறைய ஸ்ட்ரிக்டான கிரிட்டேரியா வந்து ஃபாலோ பண்ணாதான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற டீல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக தான் நமக்கு சி வந்து வரும் பட் இண்டோர் ஹேஸ் ஷோன் தட் இட் இஸ் டூவபிள் ஆனால் இண்டோர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு லாஸ்ட்டாக தான் வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சி வந்து வரும் ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு BEADC இந்த இடத்துல பாருங்க ஃபார் இட் என்டைல்ஸ் அச்சீவிங் அ ஸ்ட்ரிக்ட் செட் ஆஃப் கிரிட்டேரியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு கிரிட்டேரியா வந்து வேணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க சியில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் இண்டோர் வந்து இது டூவபிள் தான் அப்படிங்கிறத அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்களா ஸோ டிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சி வரும் ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த கான்ட்ரடிக்டரியான இதுதான் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டுங்கிற கன்ஜங்ஷன் வச்சு நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டிஎன்சிங்கிறது நமக்கு ஒரு பேர் ஓகேவா ஸோ BEADC வந்து வரும் ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பாருங்கள் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த பொசிஷன் ஆஃப் விச் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் சேஞ்ச் ஆஃப்டர் த ரீஅரேஞ்ச்மெண்ட் எது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு டி தான் நினைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எதுன்னு கேட்குறாங்க பி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சுல ஸோ இப்போ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்க்கலாம் ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் பாருங்கள் விச் ஆர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வில் ரீப்ளேஸ் த வேர்ட் ஸ்பான்டேனியஸ் டு மேக் த சென்டென்ஸ் கண்டெக்சுவலி கரெக்ட் ஸோ ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிற வேர்டு எது நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிற வேர்டு நமக்கு எது ரீப்ளேஸ் பண்ணி வரும் ஸோ ஸ்பான்டேனியஸ் ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு எந்த வேர்டு வரும்னு பாருங்கள் ஸோ இங்கே பார்க்கலாமா ஸோ இங்கே பாருங்களேன் த ஸ்பான்டேனியஸ் மிஸ்டேக் ஆஃப் பவுலிங் டூ ஷார்ட் ஸ்பான்டேனியஸ் மிஸ்டேக்கா டூ ஷார்ட் டார்கெட்டிங் த பாடிஸ் ஆஃப் த டூ பவுலர்ஸ் ரதர் தென் த விக்கெட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் த ப்ரீவியஸ் டே மேட் த dash mistake of bowling too short targeting the bodies of the two bowlers rather than the wickets ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா நமக்கு வந்து அன்ரிஹர்சல் அப்படின்னு அர்த்தம் உடனே டக்குன்னு அப்படியே பண்ணுறதா ஸ்பான்டேனியஸாக பண்ணுறதுன்னு அர்த்தம் ஸோ நேச்சுரல் வராது கண்டிப்பாக நேச்சுரல் மிஸ்டேக் வந்து வராது அன்ரிஹர்ஸ்னாலும் நமக்கு ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறதால நமக்கு சிமிலர் தான் ஸோ அன்ரிஹர்ஸுமே வராது பிளண்டர் அப்படின்னா நமக்கு பிக் மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம் ஸோ பிக் மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம் பிளண்டர் அப்படின்னா ஸோ பிளண்டருமே வராது டாக்டிக்கல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் நமக்கு ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பான்டேனியஸ் மிஸ்டேக்னா அவங்க உடனே பண்ணுறது அந்த மீனிங் வந்து வரும் ஸோ ஓகே நமக்கு அதனால் அது கரெக்டாக வந்து வராது ஸோ ஸ்பான்டேனியஸ்னாலும் இங்கே கொடுத்துருக்குற அன்ரிஹர்ஸ்ட் அப்படின்னாலும் நமக்கு வந்து சிமிலர் வேர்டு தான் நேச்சுரல் மிஸ்டேக் வந்து நமக்கு ராங்காக இருக்கும் பிளண்டர் மிஸ்டேக் பிக் மிஸ்டேக் வராது டாக்டிக்கல் மிஸ்டேக் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் சி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அக்கார்டிங் டு த பேசேஜ் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸ்டோரி பேஸ்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் நீங்கள் கொஸ்டின் வச்சு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது ஸோ ஸ்பீடாக பார்க்கலாமா ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 விக்கெட்ஸ் அண்ட் 5 இதுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம்
புரியுதா? 1 வந்து நம்ம 2 கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா 2 வந்து நமக்கு ஈஸியாக பார்க்க முடியும் தானே. ஸோ அதனால் நம்ம 2 கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 4 விக்கெட்ஸ் அண்ட் 5 ஆஃப் த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4 விக்கெட்ஸ். ஸோ ஐ திங்க் வந்து இந்த எங்கே இருக்குது, ஸ்பீடாக ரீட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல இருக்கா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூ எதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரூ எதுன்னு தான் கேட்குறாங்க. The win, India's only third at the iconic Lord ground, seemed out of the question when the play started, with India only 154 runs ahead and only 4 wickets in hand. I think 2 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 2ங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்குது கன்ஃபார்மாக. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணி எது கரெக்டாக அப்படி எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒன்லி 3 இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஹேஸ் டபுள் டிஜிட் ஸ்கோர். ஸோ எந்த இடத்துல நமக்கு 3 இங்கிலீஷ் பேட்ஸ்மேனை பற்றி நமக்கு பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். 3ங்கிறது நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பேசேஜில். ஸோ எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 3 இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்பீடாக பார்க்கணும், டைம் ஆக்கிடக்கூடாது, ஸ்பீடாக பார்க்கணும். ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க? 3 இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஹேஸ் டபுள் டிஜிட் ஸ்கோர். எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க? ஸோ மேலே இருக்கா? இங்கே இருக்குது பாருங்கள். ஒன்லி 3 இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் டச்டு டபுள் ஃபிகர்ஸ் வைல் 5 ஹேட் அ டக் அகெயின்ஸ்ட் தேர் நேம்ஸ். ஸோ அந்த மாதிரி நமக்கு நம்பர் வச்சு இருக்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. ஐ திங்க் 2 1 3 கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு ஆல் 1 2 1 3 வந்து கொடுக்கல. ஸோ 2 1 3 கொடுத்துருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் பி வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் விண்டிகேட்டட் தட் இஸ் கண்டெக்சுவல் அண்ட் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஸோ விண்டிகேட்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் கேட்டிருக்காங்களா? ஸோ விண்டிகேட் அப்படிங்கிறது நமக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு விண்டிகேட் அப்படின்னா ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான மீனிங் நமக்கு என்ன வரும்? ஜஸ்டிஃபை பண்ணுறது. ப்ரூவ் பண்ணுறதுனால ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால நமக்கு சிமிலர் தானே. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஃபைண்ட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் ரைட்டிங் வாஸ் ஆன் த வால். ஸோ இந்த ஃப்ரேஸுக்கான மீனிங் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்களா? த ரைட்டிங் வாஸ் ஆன் த வால், சம்திங் தட் டெல்ஸ் ஆஃப் அப்ரோச்சிங் டேஞ்சர் ஆர் ரிஸ்க், எ சிக்னல் தட் danger or difficult is over, to make the boundary between two things, to set a record by playing magnificently. So the writing was on the wall அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து something that tells of approaching danger or risk. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ டேஞ்சர் ஆர் ரிஸ்க்குக்கான வார்னிங் கொடுக்குறதா நமக்கு the writing was on the wall அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஏதோ ஒரு வாலில் வந்து ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க அப்படின்னா அது எதுக்காக எழுதுவாங்க? நமக்கு வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு அலர்ட் பண்ணுறதுக்கு தான் எழுதுவாங்க. ஸோ அதுக்கான மீனிங் நம்ம கரெக்டாக ஏல வந்து இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் ஃபில்லிங் த பிளாங்க் மார்க்டு ஏ அப்ராப்ரியேட்லி. ஸோ அந்த ஏல வந்து நமக்கு எது பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்களா? ஸோ நமக்கு எது கரெக்டாக இருக்கும்னு பார்க்கலாமா? ஹூ ஸ்கோர்ட் அ டேஷ் 180 நாட். இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? ஒரு அட்ஜெக்டிவ் வந்து பிளேஸ் ஆகணுமா? அட்ஜெக்டிவ் வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ நமக்கு மெக்னிஃபிசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவ் வரலாம், நம்பரிங் அப்படிங்கிற V1INGS அட்ஜெக்டிவ் வந்து வரலாம், இல்லை மெக்னிஃபிசன்ட் அப்படிங்கிறது வரலாம். மெக்னிஃபிசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த லைன் ரீட் பண்ணி பாருங்களேன். ஷுர் எனாஃப் இங்கிலாந்து லாஸ்ட் தேர் ஓப்பனர்ஸ் early and both of them were unable to open their account. Captain Joe Root, who scored a dash 180 not out in the first innings to wrestle the advantage for his team, was a bigger obstacle between Virat Kohli's men and victory. And when Bumrah dismissed him with an unplayable ball, the writing was on the wall. ஸோ அந்த இடத்துல பாருங்களேன். கேப்டன் ஜோ ரூட் ஹூ ஸ்கோர்டு டேஷ் 180 நாட் அவுட் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ எந்த வேர்டு வந்து வரணும்? ஸோ அவர் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மீனிங் தானே வரும். ஸோ அந்த இடத்துல பாருங்கள். ஹூ ஸ்கோர்ட் அ டேஷ் 180 நாட் அவுட் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் அவுட் ஆகலை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 180 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கான மீனிங் வந்து அது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள். டு wrestle the advantage for his team. ஃபுல்லாலாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்க வேணாம். ஜஸ்ட் வந்து அந்த லைன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த கேப்டன்லேருந்து இந்த டீம் வரைக்கும் ரீட் பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன வரும்? இவர் வந்து என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா 180 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவங்க டீமுக்கு வந்து நம்ம அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் அவுட் ஆகலை அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டு தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம்.
நமக்கு வந்து லம்பரிங்கிறது நெகட்டிவ் வேர்டு, ஆக்வர்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கவுண்டர் ப்ரொடக்டிவ் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மெக்னிஃபிஷன்ட் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் த ரீசன் ஃபார் த வின் ஆஃப் த இந்தியன் டீம். ஸோ இந்தியன் டீம் வந்து வின் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்களா. ஸோ எந்தெந்த இது வந்து வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த 89 and 20 நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பி வந்து நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பி வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ பி வந்து நமக்கு ராங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஷாமி அண்ட் பம்ரா ஸ்கோரிங் 89 runs in only 20 overs. இது கரெக்டாக இருக்கா அந்த கொஷின், இந்த இது கரெக்டாக இருக்கா. ஸோ எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். I think which of the following indicates the reason for the win of the Indian team. லாஸ்ட் பேசேஜ் வந்து ரீட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் பேசேஜ் ரீட் பண்ணி பாருங்களேன். the win இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. the win vindicated Kohli's decision to field 4 fast bowlers in the playing 11 as for the second test in the row. The batsman bowled out the home team twice. So I think வந்து ஆப்ஷன் சி தான் வரும்னு நினைக்கிறேன். கோலிஸ் டெசிஷன் டு ஃபீல்டு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிளேயிங் 11. ஆப்ஷன் சி. ஸோ இங்கே தான் இருக்குது பாருங்கள். இந்த வின்னை பற்றி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வின் அப்படிங்கிறத வச்சே நீங்கள் இந்த லைன் மட்டும் ரீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். ஸோ வாட் வாஸ் த ரீசன் தட் அட் த டைம் இந்தியா லாஸ்ட் ஹோப் ஆஃப் வின்னிங் த மேட்ச். ஸோ இந்த ரீசன் பற்றி நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. What was the reason that at the time India lost hope of winning the match? So எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. So India lost hope of winning the match எங்க இருக்கு. ஸோ எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ ஐ திங்க் நீங்கள் அந்த பிகினிங் ஆஃப் த பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்தாலே இதுக்கானது கிடச்சிருக்கும், ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ பிகினிங்கே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். The situation became hopeless when India lost their last recognized batsman Rishabh Pant early on. England's batsmen were bowling with great hostility and it seemed the home team would need to chase less than 200 in the 4th inning. So எங்கே வரும்னு பாருங்களேன். ஸோ எங்கேருந்து ரீட் பண்ணி பார்த்தா கரெக்டாக அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணி பாருங்கள். அந்த இந்தியன் கிரிக்கெட் டீம்லேருந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதிலேருந்து ஐ திங்க் ஒரு 5 lines ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஏர்லி ஆன். ஸோ அந்த 4th inning வரைக்கும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஸோ ரிஷாப் பேண்ட்டை பற்றி தானே பேசியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ. ஓகே, ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாமா. ஸோ எந்த டவுட் இருந்தால் கேட்குறீங்களா, ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு டவுட் வந்து இருந்துச்சா, டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ அன்றைக்கான கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருக்காங்க இல்லை கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இங்கிலீஷில் ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 20+ வந்து ஸ்கோர் பண்ணலாம். இல்லை நான் வந்து மாட்ரேட்டாக தான் போடுவேன் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அக்யூரேட்டாக போடுங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணுங்கள், நல்லா ஹோப்போடு போங்க. ஸோ எக்ஸாம் வென்யூக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அங்கே அரைவல் ஆகிறதுக்கு பாருங்கள். ஹால் டிக்கெட், ஜெராக்ஸ், ஒரிஜினல்லாம் எதுவும் எல்லாமே எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். இன்னைக்கான கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் 2 days கிளாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மண்டே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.